பாரி வேந்தர் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள். இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்களை எல்லாம் நிறுத்தி அவர் அருகிலே எங்கள் இருவரையும் அமர வேண்டும் என்பதற்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், இது வரலாறு படைக்கிற ராமநாதபுரம் உண்மையா இல்லையா? தேவர் தேவேந்திர ஒத்துமைக்கு வலுப்பா இருக்காதா? வச்சுமா இருக்காதா? இது வரைக்கும் யாருக்கெல்லாமோ ஓட்ட போட்டீங்க, நம்ம ஓட்டு பூரா வம்பா போச்சு. இப்பதான் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்ன ஒண்ணுதான் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கமா இல்லையா? அப்ப நம்ம சின்ன என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க, பலாப்பழம் என்ன? ஆமா, அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு வரலாறு படைக்கைக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் பயன்பெற்றவர்கள் தான் நாட்டில் அதிகம். அவர் இந்த பாருங்க, ஏழை எளிய மக்களுக்காக 57 லட்சம் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. இத்தனை லட்சம் வீடு, 57 லட்சம் வீடு. ரேஷன் கடைக்கு போனா 20 கிலோ அரிசி, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய். இப்படி எல்லாம். அது மட்டும் இல்ல, நிறைய வீடுகளுக்கு பைப் லைன் எல்லாம் போட்டு நல்ல தண்ணி கொடுக்கணும் முடிவெடுத்து பைப் லைன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் யார் செய்வா? நரேந்திர மோடி அவர்கள் தான் செய்வாங்க. அப்ப நம்முடைய முதலமைச்சர் என்ன வேணாலும் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏழை எளிய மக்கள் பாராது, ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேண்டிடேட் எல்லாம் பார்த்துட்டீங்க, நிறைய வேட்பாளர் பார்த்தீங்க. இவரை மாதிரி ஒரு தங்கமான ஆள் நான் பார்த்ததே கிடையாது. நாங்க 2 பேரும் 30 வருஷம் நண்பர்கள், சகோதரா தான் நாங்க 2 பேரும் இருக்கோம். எங்களுக்குள்ள பிரிவு பிழைக்கு வந்தா கிடையாது. அதே மாதிரி ராமநாதபுரமும் அப்படி இருக்குன்னு சொன்னா உங்க சின்ன இருக்கணும், சத்தமா சொல்லுங்க. பலாப்பழம் வந்து பழுத்து தொங்கி அப்பளம் வரி சாப்பிட்டு நம்ம உட்கார்ந்து நமக்காக சேவை செய்வதற்காக அருமை சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறணும். இதுல தீவிர பாவங்களுக்கெல்லாம் பார்க்க கூடாது. ஒவ்வொருத்தரும் நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கு. 1000 2000 ஆகணும், 2000 3000 ஆகணும், 3000 5000 ஆகணும், 5000 10,000 15,000 லட்சம் 10 லட்சம். அப்ப வெற்றி யாருக்கு? பலாப்பழத்துக்கு. அண்ணன் ஓபிஎஸ்